அழிந்து வரும் நாட்டுப்புற கலைகளை தற்கால தலைமுறையினர் கற்றுக்கொள்வதற்காக ஈரோடு கலைத்தாய் அறக்கட்டளை இலவச கோடைக்கால பயிற்சி முகாமை நடத்தி வருகிறது. தமிழர்களின் பண்பாடு, மொழி, கலாச்சாரம், பாரம்பரிய கலை விளையாட்டுகளான சிலம்பாட்டம், கோலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், கரகாட்டம் ஆகியனவற்றை மறந்து மேலை நாட்டு விளையாட்டுகளில் தற்போதைய இளைஞர்கள் ஆர்வம் செலுத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் அழிவை நோக்கி நகர்ந்து வரும் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம் ஆகியவற்றை தற்போதைய தலைமுறையினரும் கற்றுக்கொள்ளும் பொருட்டு ஈரோட்டை அடுத்துள்ள கருங்கல்பாளையம் பகுதியை மையமாக கொண்டு இயங்கி வரும் கலைத்தாய் என்ற அறக்கட்டளை இலவசமாக பயிற்சி அளித்து வருகிறது. இந்த அறக்கட்டளையோட நோக்கம் என்ன அப்படின்னா, கலைஞர்களும் கலைகளும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறிய நோக்கத்துல தான் நாங்க இந்த வேலையை எடுத்திருக்கிறோம். இந்த கோடைகால பயிற்சியில என்னென்ன கலைகளை நாங்க கத்துக் கொடுக்குறோம் அப்படின்னா, சிலம்பாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், கோலாட்டம், இந்த மாதிரியான பல்வேறு பாரம்பரிய கலைகளை குழந்தை மத்தியில கத்துக் கொடுக்கறதுக்காக நாங்க தொடங்கணும். இந்த இலவச பயிற்சி முகாமில் ஈரோடு பகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு சிலம்பாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம் போன்றவைகளை ஆர்வமுடன் கற்றுக்கொள்கின்றனர். கலையெல்லாம் எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்தது, இப்பெல்லாம் அழிஞ்சு போச்சு. எங்க பள்ளியில எல்லாம் இதெல்லாம் சொல்லித்தர மாட்டேறாங்க. சொல்லித்தந்தா பரவாயில்ல, இங்க இலவசமா சொல்லித்தரனால நான் கத்துக்கிறேன். லீவை வேஸ்ட் பண்ணாம அதை பயன்படுத்துற விதமா நான் இங்க கத்துக்கிட்டு இருக்கேன். இங்க ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம் இந்த மாதிரி நிறைய சொல்லித்தராங்க. இதுல எனக்கு பிடிச்சது ஒயிலாட்டம், அதனால நான் ஒயிலாட்டத்தை கத்துக்கிறேன். அரசு பள்ளிகளில் உடற்கல்வியை கற்றுத் தருவது போல் பாரம்பரிய கலை விளையாட்டுகளை அழிவின் பிடியில் இருந்து காப்பதற்கு இதையும் ஒரு பாடப்பகுதியாக கொண்டு வர வேண்டும் என்பது பெரும்பாலானோரின் கருத்தாக உள்ளது.